திம்மராஜபுரத்தில் 8ஆம் ஆண்டு அசோக் நினைவு கிரிக்கெட் தொடர் நிறைவு விழா. திம்மராஜபுரம் வெங்கடேஸ்வரர் கோவில் திடலில் நடைபெற்ற 8ஆம் ஆண்டு அசோக் நினைவு கிரிக்கெட் தொடர் கடந்த 17ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவுடன் நிறைவுற்றது. மொத்தம் 32 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் ரசிகர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு உற்சாகமூட்டினர். இறுதிப் போட்டியில் கிருஷ்ணாபுரம் கேபி கிங்ஸ் 11 அணி மற்றும் திம்மராஜபுரம் டிஆர்பி வாரியர்ஸ் அணிகள் மோதின. ஆட்டத்தின் தொடக்கம் முதலே ஆட்டக்காரர்கள் வலுவாக விளையாடிய நிலையில் கிருஷ்ணாபுரம் கேபி கிங்ஸ் 11 அணி வெற்றி பெற்று முதலிடம் பெற்றது. திம்மராஜபுரம் டிஆர்பி வாரியர்ஸ் அணி 2ஆம் இடத்தை பிடித்தது. முதல் பரிசான ரூபாய் 12,000 மற்றும் கோப்பையை கிருஷ்ணாபுரம் கேபி கிங்ஸ் 11 அணி வென்றது. பரிசை வேலங்குளத்தை சேர்ந்த திரு கே கண்ணன் சார்பில் மனோஜ்குமார் வழங்கினார். 2ஆம் பரிசான ரூபாய் 8,000 மற்றும் கோப்பையை திம்மராஜபுரம் டிஆர்பி வாரியர்ஸ் அணி பெற்றது. பரிசை கீழநத்தத்தை சேர்ந்த திரு வி வேல்பாண்டியன் வழங்கினார். 3ஆம் பரிசான ரூபாய் 5,000 கோப்பை மற்றும் ஜெர்சியை ராமையன்பட்டியை சேர்ந்த பிரபாகரன் சிசி அணி வென்றது. பரிசை சாந்திநகரை சேர்ந்த திரு KAA கந்தசாமி BABL வழங்கினார். 4ஆம் பரிசான 4,000 மற்றும் கோப்பையை செந்தில் நகர் டைஹார்ட் சிசி அணி பெற்றது. பரிசை திம்மராஜபுரத்தை சேர்ந்த திரு ராஜா சண்முகவேல் வழங்கினார். 5ஆம் பரிசான ரூபாய் 4,000 மற்றும் கோப்பையை மேலப்பாளையத்தை சேர்ந்த MPM ரைடர்ஸ் அணி பெற்றது. பரிசை கொடியங்குளத்தை சேர்ந்த திரு பி மணிகண்டன் மற்றும் திம்மராஜபுரத்தை சேர்ந்த பரமசிவம் BABL வழங்கினார். சிறப்பு விருதுகள் மேன் ஆஃப் தி சீரீஸ் மற்றும் அதிக ரன்கள் எடுத்த வீரர் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த TR மருதுவாக அறிவிக்கப்பட்டார். சிறந்த பந்து வீச்சாளர் மற்றும் இறுதிப் போட்டி மேன் ஆஃப் தி மேட்ச் விருது கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த பட்டு பிரசாத் பெற்றார். சிறப்பு விருதுகளை பீர் முகமது, காவல்துறையை சேர்ந்த பெருமாள், வழக்கறிஞர் மகராஜன், லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் வழங்கினர். ரசிகர்களின் உற்சாக குரலுடன் நடைபெற்ற இத்தொடர் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் திறமைகளை வெளிப்படுத்தியதோடு பரிசளிப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது.